அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய நேர்காணலில் கடல் தொழில், அதாவது போட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய உங்கள் நண்பன் ஆலன். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கம். வணக்கம். இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த தொழிலுக்கு எப்படி உள்ள வரீங்க? நான் ஒரு தொழில் இறங்கும்போது எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசுலேயே தொழில் வந்து? ஆமாம், 12 வயசில் தொழில் இறங்கினேன். வீட்டில் ஒரு சின்ன நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய வருமானம் வரையில. அதனால சரி நமக்கு கடலுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 12 வயசில் நான் கடலுக்கு இறங்கினேன். 12 வயசுக்கே போட்டு தானா இல்லை வல்லம் அந்த மாதிரி? இல்லை, போட்டு தான். அப்போவே போட்டு தொழில்? ஆமாம், அப்போவே. முதல் முறையாக அந்த தொழில் போகும்போது பயம் அந்த மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை குடும்பத்தோட கஷ்டம் தான் தெரிஞ்சிச்சா? இல்லை, கண்டிப்பாக எனக்கு அந்த டைம் அப்போ ஒரு சின்ன வயசு தான். அப்போ கொஞ்சம் எனக்கு ஜாலியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் பயம் உண்டாச்சு. அந்த காற்று, கடல் இதெல்லாம் கண்டு ரொம்ப பயம் உண்டாச்சு. அப்போ இந்த சின்ன வயசில் தொழிலுக்கு வரவங்க எல்லாமே அந்த குடும்பத்தினுடைய அந்த கஷ்டத்தை அறிஞ்சு தான் வராங்க. ஆமாம். அப்போ அந்த வகையில் நீங்களும் கஷ்டத்துலலாம் உள்ள வரீங்க. ஆமாம். அப்போ அந்த தொழிலுக்குள்ளே தொழிலை கற்றுக்கிட்ட எவ்வளோ நாள் ஆச்சு? கற்றுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி ஆனது. அப்படி தான் அந்த உங்கள் கடல் தொழில் இந்த வாழ்க்கை அப்படியே ஆரம்பிக்குது? ஆமாம். கடல் தொழில் பொதுவாக என்னென்னா ஸ்டார்டிங் நாங்கள் போகும்போது கிச்சன் வேலை தான் பார்ப்போம். கிச்சன் வேலை பார்த்துக்கிட்டு தான் அது பிறகு நமக்கு ஒரு படியாக ஏறி அந்த அளவுக்கு வேலை செய்யணும், அந்த பெரிய ஆளுக்கு செய்த மாதிரி நாங்களும் வேலை செய்யணும் அப்படி சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அப்போ இந்த 12 வயசுல அந்த தொழிலுக்கு வரும்போது குடும்பத்தின கஷ்டத்தோட உள்ள வரீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இதில் அந்த குடும்பத்துக்கான வருமானங்கள் அந்த மாதிரி தொழிலெல்லாம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கா? ஆமாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் எத்தனை வயசுலேருந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டீங்க? இப்போ எனக்கு 30 வயசு ஆகிட்டு. 30 வயசு வரைக்கும் கடல் தொழில் விடாமல் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடல் தொழில் தான் உயிர், வாழ்க்கை எல்லாமே. அப்படியே கடல் தொழில்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வீடியோஸ் எடுக்க உள்ள இவ்வளோ பெரிய ஆட்களோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய ஒரு சந்தோஷம் தான். சரி, அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் உங்கள் நண்பன் ஆலன் அது எப்போ உள்ள வருது? அது எப்படி வந்தேன்னா எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயந்தான். அந்த லைஃப்பில் எல்லாரும் லைஃப்பில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த நடக்கும்போது சரி நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அந்த வெறி வரும்போது தான் சரி நமக்கு ஜெயிச்சு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் மோஜில் தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்குள்ளே சப்போர்ட் லைக் எதுவுமே அதிகமாக கிடையாது. சார் அப்போ நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதுவெல்லாம் நம்ம போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு இருக்கும்போது தான் எனக்கு கடல் தாய் மாதிரி கடலே அந்த போட்டு தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆளாட்டி எனக்கு வாய்ப்பு, நல்ல ஒரு மக்கள் சப்போர்ட்டு எல்லாமே கிடைச்ச ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த டைமு எல்லா வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது எல்லாமே அந்த மக்களுக்கு சப்போர்ட்டு தான். இல்லை, கடல் தொழிலுங்கிறது ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்கன்னா உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய தொழில்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அந்த தொழிலில் அங்கே உங்களுக்கு எப்படி அந்த ஜாலி அந்த இதெல்லாம் வருது உங்களுக்கு? அந்த என்னன்னா நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா எந்தெந்த டைமும் உயிருக்கு ஆபத்து வரலாம், கொள்ளலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் தன்தானே மறந்து நம்ம அதை பயப்படாமல் ஒரு வீட்டில் ஒரு அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா இது மாதிரி நமக்கு எல்லா குடும்பத்தோட ஜாலியாக இருக்கும்ல, அதே மாதிரி போட்லையும் எல்லாரும் ஜாலியாக சிரிச்சு எடுத்து பேச எடுத்து நாங்களும் அப்படி இருந்துருவோம். ஓ, சரி 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 சரி. இல்லை, நம்ம இப்போ குடும்பத்தில்னா நம்ம அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படி சொந்தங்கள் இருப்பாங்க. ஆமாம். இதே நீங்கள் போட்டில் போகும்போது உங்கள் கூட ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஆமாம். அங்கே உள்ளே போகும்போது அந்த உறவு எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு நண்பர்களாக இருப்பீங்களா, இல்லை அங்கேயும் போட்டிகள் இருக்குமா? இல்லை, அங்கேயே சில அடித்தடி எல்லாமே வரும். கடல் உள்ளாடி? ஆமாம், கடல் உள்ளாடி வரும், அடித்தடி அப்படியெல்லாம் வரும். ஆனால் அப்படி நேரம் தான் அது ஒரு நாள் பேசாமல் இருப்போம், மறுநாள் பேச தான் ஆகணும். ஏன்னா அந்த பண்ணது தொழில் அப்படி. ஏன்னா அது எல்லாமே ஜாலியாக பாசமாட்டி எல்லாரும் அப்படியே ஒரு அன்பாக இருந்துரும். ஆனால் அந்த பாசங்கள், சில பாசங்கள் படங்கள்ல தான் பார்க்க முடியும், திரைப்படங்கள்ல. ஆமாம். ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு அண்ணன் தம்பிங்கிற பாசம் தாண்டி பெருசாக இருக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போ நீங்கள் கேட்டது எனக்கு கணக்கான ஒரு பதில் தான். ஏன்னா அது நமக்கு இப்போ ஒரு நண்பனாக இருக்கட்டும் சரி, ஒரு அண்ணனாக இருக்கட்டும் சரி, யாருமே விட்டு கொடுக்காத மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ண மாதிரி. இப்போ 10 பிளைட்டுன்னு சொல்லும்போது சில பிளைட்டு கூட இருந்தாலும் சரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே
ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்து பழகி சாப்பிடுவோம். இல்லை நீங்கள் ஒரு கடலுக்குள்ளே போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் வரமாட்டீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த உலகம் தெரியாது. அப்போ அந்த உலகம் வந்து எப்படி இருக்கும்? அந்த உலகம் எப்படி இருக்குமானா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த உலகத்தில் போட்டான்னா நம்ம உலகத்தை தான் தேடுவோம். கண்டிப்பாக எப்படா கரை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தை தான் தேடுவோம். ஆனால் அந்த உலகம்னு சொல்லும்போது நமக்கு ஃபுல் டைம் கஷ்டத்தில் இருக்கனால நமக்கு வந்து நம்ம உலகத்தான் தேடுமணி கூடுதலாக ஆசை வந்துட்டே இருக்கும். அப்போ அங்கே இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் இங்கே வீடு இங்கே நண்பர்கள் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். சில நேரங்கள் அந்த புயல் இந்த காற்று இதெல்லாம் அதிகமாக வரும்போது மழை பெய்யும் போதெல்லாம் அங்கே இங்கே எப்படி இருப்பீங்க? அங்கே நமக்கு அந்த வீலஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆள் வரங்கலாம். அது ஒரு போட்டு பொறுத்து இருக்கு. சின்ன வீலஸ் உண்டு, பெரிய வீலஸ் உண்டு. அதில் குறிப்பிட்ட அளவு நமக்கு நெருங்கி கிடக்கலாம். ஆனால் காற்று மழையெல்லாம் வரும்போது எல்லாருமே கூட்டம் அப்படி நெருங்கி தான் கிடப்போம். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதில் எல்லோரும் ஷேர் பண்ணணும். ஏன்னா அந்த குடும்பத்தை கஷ்டப்படணுமா காப்பாற்றணும்னா இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்தளவுக்கு நாங்கள் அதே பொருள்படுத்த மாட்டோம். எப்படா புயல் வரும் எல்லாம் கரையிருந்து தகவல் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு தான் ஒயர்லெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. தகவல் கரைந்து வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு கரை வரது உள்ள ஏற்பாடு பார்ப்போம். சில நேரங்களில் சரியான காற்று புயல் அடிக்கும்போது அந்த போட் வந்து இப்படி சரியும் இல்லை. ஆமாம். அப்போல்லாம் அந்த மனசுக்குள்ள அந்த பயங்கள் இருக்குமா? கடல் தொழில் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ 5 பேர் இருந்தால் 5 பேரில் கூட 4 பேருக்காவது பயம் இருக்கும். அப்போ அந்த 4 பேர் பயப்படும் போது மிச்சம் இருக்கவங்க பயப்படுவாங்களா? ஒருத்தர் பயப்பட்டாங்க, பின்னொரு ஆளுக்கு பயம் வந்துடும். ஆனால் பயம் இல்லாத மனுஷன் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை வச்சு அவங்க வெளியே காட்ட மாட்டோம். கூடிச்சிக்கிறது நாங்கள் வெளியே காட்ட மாட்டோம். அந்த பயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நாங்கள் கூடிச்சிக்கிறது வெளியே காட்ட மாட்டோம். பயம் உண்டு, பயம் இருக்கும். அப்போ அந்த பயத்தின் நடுவில் தான் அந்த தொழில் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம தொழிலுக்கு போகிறோம். ஆமாம். ஸோ அதனுடைய வருமானங்கள் நமக்கு போதுமா இருக்குமா? எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுதோமோ அவ்வளோ தூரம் வரை நமக்கு கிடைச்சாலும் சில டைம் வந்து வருமானம் கம்மியாக கிடைக்கும், கூட கிடைக்கும். கூடனா நல்ல கூடையும் கிடைச்சும். ஆனால் கஷ்டம் இருக்க டைம் வந்து சில டைம் வந்து கிடைச்சவே கிடைச்சாது. சும்மா இந்த கஷ்டம் இல்லாத டைம் வந்து பெருத்து கிடைச்சும். அப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் இருக்கும். சில தேவை இருக்கும்போது தொழிலுக்கு போகும்போது ஒன்றும் கிடைக்காது. தேவை இருக்கும்போது தொழில் போகும்போது அந்த டைம் ஒன்றுமே கிடைக்காது. பொதுவாக அப்படி தான் நடக்கும். நிறைய இடத்துல அப்படி தான் நடந்துட்டு இருக்கும். சீசன் தொழில்னு சொல்லுவோம். அந்த தொழில் டைம் வந்து நாங்கள் அதுக்கு தான் கூடுதலாக பைசா நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அந்த டைம் கிடைச்சது வந்து டக்குன்னு பைசா அந்த நேரத்தில் கிடைச்சது நாங்கள் வந்து அதுக்கு இதுக்குமே எல்லாமே செலவு பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பிந்தி ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்ச பிந்தி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக அப்படியே ஒரு படி மேலே ஏறினா எப்படி இருக்கும், டக்குன்னு யார்கிட்ட கீழே இறங்கும்போது எப்படி இருக்கும், 1-2 ஸ்டெப்பாக அப்படி கீழே இறங்கிட்டு வர மாதிரியே இருந்துடும். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு லீவ் விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. இதே மாதிரி இந்த 2 மாதம் வந்து முடக்கு இருக்கு. இந்த முடக்கு முடிச்சு நம்ம கடல் தொழிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும்? தொடக்கத்தில் போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக அது சொல்ல போனால் 2 மாதம் நம்ம உயிரை இருக்கும்போது கரை இருக்கும்போது சிலப்போ நான் எங்களுக்கு தோணும் எப்படா தொழில் போக மாட்டோம். சில டைம் வீட்டில் டார்ச்சலாக இருக்கும். சும்மா இங்கே தின்னு இருக்க ஏதாவது வேலை பாரு, சிறப்பா வல்லத்து போ, இல்லாட்டா அங்கே போ வேலை பாரு, இப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம நினச்சோம் எப்படா முடக்க முடியாது, எப்படா நம்ம தொழில் போகணும் அப்படி சொல்லிட்டு நமக்குள்ள எண்ணம் வந்துடும். அப்போ தொழில் போகிற நேரம் கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக அப்போ தொழில் நல்லா நடந்தால் இன்னும் சந்தோஷம் இருக்கும். ஆமாம், இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ எங்களோட பின்னொன்று வீட்டில் உள்ள ஆட்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 5000 சொல்லணும்னா 10,000 20,000 இப்போ நம்ம கையில் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பார்த்த உடனே பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்கள ஒரு கடன் தீர்தோ இல்லையோ அவங்களோட மனசுல பாரம் பெருத்து தீர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த தொழிலுக்கு 12 வயசுக்கு உள்ள வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் இதே தொழிலில். அப்போ இந்த தொழில் வந்து நீங்கள் தனியாக பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ தகுதி வந்துச்சா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ தனியாக விட்டால் கூட நீங்கள் தனியாக பண்ணிடுவீங்க? தனியாக கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். என்ன வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம வெளி ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர்வைசர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. இப்போ போட்டை பொறுத்த வரைக்கும் யாரோட கண்ட்ரோல் அந்த போட்டு போய் எங்கே போட்டு கண்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோல் மொத்தம் 18 பேராக இருந்தாலும் 19 பேராக இருந்தாலும் 10 ஆளாக இருந்தாலும் எல்லா பொறுப்பும் அந்த ஸ்ட்ராங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்கள தான் எல்லாம் இது இருக்குது. எங்களோட உயிர் உள்ளது 10-19 குடும்பம் காப்பாற்றுள்ள எல்லா பொறுப்பும் அந்த ஸ்ட்ராங்க கையில் தான் இருக்குது. அவங்க போடுற இடத்துல கணக்காக மீன் பட்டாதான் நம்ம எல்லாரும் குடும்பத்தில் சோறு வயிறு நெறிஞ்ச மாதிரி. அப்போ போட் இங்கேருந்து ஓடி போகிறதுலேருந்து திரும்பி வர்றது வரைக்கும் எல்லாமே அவர் தான்.
எல்லாமே எங்க வலை வீசணும், எங்க போட்டணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தான். அவர் இருந்தா மட்டும்தான் எல்லாமே கணக்கா பண்ண முடியும். 10 பேர் இருக்காருந்தா 10 பேர் உள்ள பசியை தீக்கணும்னா எல்லாமே அவர் தான் பார்க்க முடியும். அப்போ அந்த மேனேஜர் சூப்பர்வைசருங்கிறது எல்லாமே அவர் ஒரு ஆள் தான். எல்லாம் அவர் ஒரே ஆள் தான். இப்போ இந்த ஸ்ட்ராங்குன்னு சொல்றவர்களுடைய தகுதி எப்படி என்ன மாதிரி இருக்கும்? அவரு தகுதி என்னன்னு சொல்லும்போது, நம்ம இப்போ ஒரு கப்பலில் கேப்டனுக்கு கொடுக்குற மரியாதை தான் அந்த இடத்துல நாங்கள் கொடுப்போம். கப்பல் கேப்டனுடைய அதே மரியாதை தான் போட்டு ஸ்ட்ராங் இருக்கு. ஆமாம், கொடுப்போம். ஏன்னா கொடுக்க என்னன்னா, அவங்க வந்து நமக்கு சொல்ல இடத்துல நமக்கு வலை வீசணும், இதெல்லாம் நமக்கு செய்யணும். செஞ்சாதான் நமக்கு அப்படியே செஞ்சாதான் நமக்கு ஒரு 5 ரூபா மீன் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க வந்து பல வருஷங்களாட்டி இது தொழில் பார்த்துட்டு இருக்க ஒரு நம்பிக்கை நமக்கு தெரியும். இந்த இந்த ஸ்ராங் மாருங்க பெரிய ஸ்ராங்கு அப்படி சொல்லி இந்த இடத்துல போட்டால் கண்டிப்பாக மீன் கிடைக்கும். ஒரு வாட்டன்னு சொல்லுவோம், ஒரு 10 நாள். அந்த 10 நாள் எங்களுக்கு கிடைச்சாம இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் கணக்கான மீன் எங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ஆளுக்கு 2000 ரூபா 3000 ரூபா காசு எத்துற மாதிரி கணக்காக எங்களுக்கு அந்த மீன் கிடைச்சிடும். அது பக்கம் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ராங்குன்னா அது தகுதி வந்து படிப்பா இல்லை வந்து அனுபவத்துலேருந்து வருவாங்களா? இல்லை, அவங்களுக்கு அனுபவம் தான். அந்த அனுபவம்னா எப்படியெல்லாம் நடத்தணும், அந்த படிப்போட அவங்க மைண்டை தான் நான் கூடுதலாக சொல்லுவேன். அதெல்லாம் அனுபவம்னா எந்த இடத்துல எப்படி போடணும், எப்படி கொண்டு வரலாம் மீன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இது பண்ணு. ஏன்னா கூட சீக்கிரம் அந்த ஸ்ட்ராங் வரங்க கூடுதலாட்டி அவங்க படிச்சாதவங்க தான் பெருத்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. படிச்சா தொழிலுக்கு போய் அனுபவத்தில் தான் வருவாங்க. ஆமாம், அனுபவத்தில் வருவாங்க. ஆனால் படித்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்ட்ராங்காட்டி. ஆனால் நிறைய குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை காப்பாற்றிருக்காங்க, அதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்குங்கிறது வந்து அந்த போட்டினுடைய உரிமையாளரா இல்லை தனியாக இந்த வேலைக்கு வரவங்க தான்? இல்லை, போட்டுக்காரங்களும் இருக்காங்க, தனியாட்டியும் வேற ஆளுக்கு கொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையாக அந்த விசுவாசமாக இருப்பாங்களா? ஆமாம், விசுவாசமாக இருப்பாங்க. அந்த போட்டுக்காரங்களும் விசுவாசமாக இருப்பாங்க, அவங்கள நம்பி வரக்கூடிய தொழிலாளர்களும் விசுவாசமாக இருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் சில டைம் சின்ன தப்பு பண்ணால் மட்டும் டக்குல எல்லாம் பழிச்சுன்னு கோவப்பட்டுருவாங்க. இல்லை, அங்கே வச்சு கோவப்படுவாங்களா? இப்போ நீ ஒழுங்காக வேலை பார்க்கல, அடுத்த வாட்டி ஒன்றை கூட்டு வர மாட்டேன் அப்படிலாம் அங்கே போய் சொல்லுவாங்களா? இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ராங் மார்க்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா நாங்களாட்டு நினைச்சது, இவர் சும்மா போட்டு கோவப்பட்டுன்னு இருக்காரு, இவரை போட்டில் எப்படி போகக்கூடாது, நம்ம வேற போட்டில் போடுவோம். ஆமாம், நாங்களே நினைச்சிடும். ஆனால் அவங்களாட்டி யாரையும் விட மாட்டாங்க. அப்போ எந்த ஸ்ட்ராங்குமே வந்து ஒரு தொழிலாளியே விட மாட்டாங்க. எந்த ஸ்ட்ராங் மரங்களும் தொழிலாளியோ விட மாட்டாங்க. நம்மளாட்டி பிடிக்கல அப்படி சொல்லி போனாதான் உண்டு. இல்லை, அப்படி போகும்போது அவங்க திரும்ப வந்து கூடுவாங்களா, ஏன் போட்டுக்குவா இங்கேவா? ஆமாம், கூப்பிடுவாங்க. நமக்கு விருப்பம் இல்லாட்டா, விருப்பம் இருந்தால் போவோம், இல்லாட்டா வேண்டாம். வெளியில் உள்ள தொழில் மாதிரி தான். ஆமாம். ஆனால் இங்கே வெளியிலன்னா ஒரு எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் உள்ள என்ன அந்த கடலுக்குள்ளே இருக்கும்போது வெளியே உலகம் தெரியாது. அந்த 10 நாள் இல்லை ஒரு 5 நாள்னா அந்த கடலுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், உள்ளே இருக்கணும். அந்த உப்பு காத்தா சுவாசிச்சுட்டு அப்படியே. ஆமாம், அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இல்லை, அந்த ராத்திரி நேரங்கள்ல இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஒரு டிவி பார்ப்போம், அப்படியே வீட்டில் படுத்திருப்போம். இப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ராத்திரி நேரங்கள்? அங்கே வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10-12 வருஷம் சொல்லலாம். அந்த டைம் எல்லாம் டிவியில் தான், போட்டில் டிவி உண்டு, அப்போ பார்த்தாங்க. இப்போ எல்லாம் ஒரு போட்லையும் டிவி யூஸ் பண்ணல, எல்லாமே மொபைலு தான். மொபைலில் படத்தை ஏற்றிண்டி மொபைலில் எல்லோரும் பார்க்க வேண்டியதான். கேம் இது மாதிரி ஏற்றிண்டி கேம் விளையாடுறவங்க செல்ல படம் பார்ப்பாங்க. சின்ன வேலை இருக்கவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது கடவுளை அதிகமாக தேடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இந்த போட்டில் எப்படி ப்ரேயர் காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? விடியாலம் எந்திரிச்சோடனே ஸ்ட்ராங் தான் ப்ளேயர் பண்ணுவாங்க. டெய்லி ப்ரேயர். ஆமாம், ப்ளேயர் பண்ணோன்னா அந்த திரியெல்லாம் கொளுத்துக்கிட்டு ப்ளேயர் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து நாங்கள் எல்லாம் நல்லா தூங்குடுவோம். எப்படா அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆக்கும்போது நாங்கள் நினச்சிட்டே இருப்போம், இன்ஜின் ஸ்டார்ட் ஆக்கணும், எழும்பணுமே, மடி போடணுமே, அப்படி எங்களுள்ள ஒரு மனசில் தோணும். ஆனால் நாங்கள் ப்ளேயர் பண்ண மாட்டோம், அவங்க ப்ளேயர் பண்ணுவாங்க. வலை போடும்போது நாங்கள் வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு வலையை போட்டுருவோம். ஆமாம், எந்த இதை போட்டு ஸ்டார்ட் ஆக்க முன்னாடி நாங்கள் ப்ளேயர் பண்ணுவாங்க. இந்த தொழிலுக்கு வறுமையில் தொழிலுக்கு வரீங்க, ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமாக இருக்கா, இல்லை வேற ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாமான்னு தோணுதா? இல்லை, கண்டிப்பாக அது எல்லார் மனசு எப்படி இருக்கான்னு நமக்கு சொல்ல முடியாது. என்னோட மனசு என்னென்னா, கடல் தொழில் பிடிச்ச வாழ்க்கை தான், அது கை கொடுத்த நமக்கு வாழ்க்கை. ஆனால் சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நான் வந்து என் மனசுக்குள்ளே நினைப்பேன், வேற ஒரு தொழில் நமக்கு கரையொட்டி வேற ஒரு தொழில் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்டா சும்மா இந்த கடல் தொழில் எதுக்கு வந்தோம்
அப்படி இப்படின்லாம் எனக்குள்ளே நிறைய வாட்டி நான் மனசுக்குள்ள நினச்சிருக்கேன். அப்போ இந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் சில செய்திகள் வந்து வரும், அவர் இறந்துட்டாரு, திடீர் மரணங்கள் ஏற்படுது. அது எதனால் ஏற்படுது? அது எதனாலனா அங்கே வந்து சிலவங்க உடம்பு சரியில்லாத ஆட்களும் டேப்லெட் எல்லாம் கொண்டு வந்து போட்டில் வருவாங்க. வீட்டு கஷ்டத்தினால தான் அவங்களும் வருவாங்க. வந்தாலும் சிலப்போ ஹார்ட் அட்டாக் உள்ள ஆட்கள் இருப்பாங்க, சிலவங்க பயந்தவங்களும் இறந்தவங்களும் இருப்பாங்க, ரொம்ப வேலை செஞ்சு முடியாமல் டயர்ட்லேயும் இருந்திருக்காங்க. சிலவங்க கூடுதலாட்டி என்ன சொல்லணும்னா அந்த குடி பழக்கத்தினால 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருப்பாங்க. ஏன்னா அந்த கடல் நம்ம கரை இருக்கும்போது கொஞ்சமாக தின்னுட்டு இருக்கலாம். அந்த கடல் அசைவு, டீசல் ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு சாப்பாடு அந்த டக்குனு எல்லாம் இறங்காது. அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு வெட்டு மாதிரியோ இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் வந்திருக்கு. என் கண்ணாலே பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இது வந்து நாங்கள் அதிகமான ஆழமான ஒரு ஆழத்து போட்டானா அந்த ஆட்களை டக்குன்னு எல்லாம் எங்களுக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு நாங்கள் ஸ்டோரில் ஐஸ் வச்சு தான் ஆளை கொண்டு வர முடியும். இப்போ எத்தனை நாளில் கொண்டு வருவீங்க கரைக்கு கிட்டத்தட்ட ஆழமாக போட்டோன்னு ஒரு 3 நாள் 2 நாள் இப்படி ஆகிடும். 2 நாள் ஆகிடும். ஆமாம். அது 2 நாள் வர வரைக்கும் அந்த போட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. வலையும் போட முடியாது. ஆளை கொண்டு எப்படியோ ஒன்று சேர்க்கணும் அப்படி சொல்லிட்டு தான் எங்களுள்ள இருக்கும். ஆனால் யாருமே சரியான சாப்பாடு எல்லாமே வச்சு மாட்டோம். ஆனால் உள்ள ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு ஐஸை போட்டுட்டு மேலே அவங்க சேஃப்டியாக வச்சுட்டு கரை கொண்டு எப்படியா சேர்க்கணும், அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் எண்ணத்தோடு வந்துட்டு இருப்போம். இல்லை, போட்டில் தொழிலில் போய் ஓடி போயிட்டு இருக்கும்போது கீழே தவறி விழுறாங்க. ஆமாம். அது எதனால் தவறி விழுறாங்க? எதனாலனா சிலவங்க வந்து குடிப்பழக்கத்தினால விழலாம், பின்னும் வந்து பாத்ரூமுக்கு போகிறனால தெரியாமல் விழலாம். ஏன்னா அந்த போட்டு சேர்க்கும் போது நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்ம கால் சரிவும் விடலாம். ஏன்னா அந்த சில போட்டுலாம் ஃபைபர் மாதிரி வலுவும், அது வலும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாமல் டக்குன்னு பேலன்ஸில் பிடிச்ச முடியாது. அந்த சரிவில் நமக்கு கீழே விழுந்துடும், தண்ணியில் விழுந்துடும், பாத்ரூம் போய் விழுவோம். ஆனால் கூடுதலாட்டி சிலவங்க குடிச்சிட்டு அப்படி நடந்து வர நேரம் போத வைக்கல எப்படி இப்போ கீழே விழும்போது பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க முடியாதா? இல்லை பார்த்தா போட்டு நிறுத்தலாம். ஆனால் எல்லாரும் தூங்குதை தான் போடுவோம். ஏன்னா காலையில் எந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் படுத்துருவோம். ஏன்னா சில டைம் தணுப்பாக இருக்கும், இல்லாட்ட போட்டு ஓடும்போது அந்த கடல் அலையோட அந்த தண்ணி மேலே அடிக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்க தான் பார்ப்போம். அதனால் சிலவு பார்க்க முடியாது. சில டைம்லாம் ஏதாவது ஒரு தப்புதவரு பார்த்துட்டானா நாங்கள் வந்து ஸ்லோ பண்ணி போட்டு ஆளுக்கு இப்படியே எடுத்துருவோம். பார்க்கலன்னா போனதான். அப்புறம் திரும்ப இப்போ ஒரு ஆள் தவறிட்டாரு, ஒரு 1/2 hour இல்லை 1 hour தண்ணி நீங்கள் தேடும் போது அவரை காணோம் அப்படின்னா மறுபடியும் திரும்பி வருவீங்களா? வந்த பாதை? ஆமாம், அதே பாதை வந்துடுவீங்க. அதே பாதை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்துருவோம். ஏன்னா அது ஒரு நாள் தானே டைம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு நாளில் அவங்க ஏதாவது ஒன்று பிடிச்சி கடந்தால் தெரிஞ்சிடும். இல்லாட்டா இத்தனை மணிக்குள்ள ரொம்ப நீச்சல் அடித்து நிற்க முடியாது, ஆளுக்கு தாண்டி தான் போகும். அதனால் நாங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்த ரூட்டுக்கே சுற்றி பார்ப்போம். கிடச்சிட்டானா எடுத்துருவோம், கிடைக்கலன்னா அதிலே கடந்து தகவல் சொல்லிட்டு போலீஸ்காரன் கரையை தான் வருவோம். நாங்கள் வளவழிக்க மாட்டோம். இப்போ அங்கே இருந்து தகவல் சொல்லுவீங்களா ஒயர்லெஸில்? இல்லை இங்கே வந்து அந்த தகவல் சொல்லுவீங்களா? ஒயர்லெஸில் தகவல் சொல்லிட்டு போட்டு வந்து கரை வந்துட்டு போலீஸ்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், இப்படி ஒரு ஆள் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருவோம். ஆனால் இந்த நேரங்களில் வந்து உங்கள் இந்த ஜாலி வீடியோக்கள் இருக்குல்ல? ஆமாம். அந்த ஒரு நம்ம கன்னியாகுமரி தமிழ், அது இந்த கடப்பரத்து தமிழ், ஸோ இதில் அந்த பேசும்போது அந்த ஒரு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு ஊர்லேயும் நிறைய வீடியோஸ் நடித்தவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க பேச்சு தான் அவங்க எடுப்பாங்க. நம்ம ஒரு பாசை நமக்கே எடுத்து சொல்லலாம், அப்போ அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பாசையில் பேசணும். நமக்கு வேற எது பாசையில் பேசாண்டா நம்ம பாசையில். அதுக்காக நம்ம ஊரில் இப்போ என்னன்னா பைத்தியார பையில போட்டுருவோம் அடி இப்படி இல்லை. நமக்கு ஒரு டைலாக் சொல்லுவோம். வேற இடத்துல நம்ம இப்போ கேரளால ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவோம், இடா போடா தெண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சாங் அந்த ஊர் அந்த லோக்கல் பாஷை. அந்த ஊர்னா இப்போ கோடிமனை குருமனை வாணியக்குடி கோச்சல்னா இதுக்குள்ள பாஷை. இதுக்கு உள்ள பாஷை நமக்கு கொண்டு வரணும். அப்படி நான் கொண்டு வந்த ஒரு மாடல். சரி, இது இப்போ நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ போடுறவங்க நமக்கு ஒரு 10 லைக் கூட கிடைக்காதா, இல்லை ஒரு 20 லைக் வராதா, இல்லை 1K வியூஸ் போகாதா, இந்த இயக்கத்தில் தான் வீடியோ போடுவாங்க. இது அப்படி வரும்போது ஒரு 1K 2K எல்லாம் போகும்போது உங்களை அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் சொல்லுவேன், பயங்கரமாக இருக்கும். சில எனக்கு வந்து
ஒரு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாலோஸ் இல்லாத டைம் வந்து ஒரு 5 லைக்கு போனாலும் கூட நான் பெரிய சந்தோஷப்படுவேன். அந்த 5 லைக்கு இப்போ வந்து 50,000 லைக்கு மாதிரி மாறிடுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நமக்கு கடப்புறத்தை பேச்சு எனக்கு கை தூக்குனது மொத்தமே நம்ம போட்டு தான், அந்த போட்டில் வச்சு தான் எனக்கு கை தூக்குச்சு. அதுதான் அந்த போட்டை தான் நான் கூடுதலாட்டு நன்றி சொல்லணும். அந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெண்டான ஒரு விஷயம். இந்த போர்டில் வச்சு வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்ட்ராங்கு கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வேலை நடக்க டைமும் வேலை நடக்கும், ஃப்ரீயாக இருக்க டைமும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுத்து போடுவேன். ஆனால் சப்போர்ட் தருவாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு கேமராமேன் இருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு போர்டில் யார் எடுப்பா? எல்லாரும் தான். ஓ, அங்கே தொழில் வர எல்லாருமே கேமரா எடுப்பாங்க? ஆமாம், எல்லாரும். நான் சொல்லுவேன், நண்பா ஒரு வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பேன். சிலவங்க வர மாட்டாங்க, நீ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு அசாட விட்டுருவேன். சிலவங்க சார் நான் வந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தந்து தான் இந்த அளவுக்கு வந்த காரணம். எல்லாருமே ஒரே மாதிரி எடுப்பாங்க, மாறி தான். மாறி எடுத்து தருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோ எடுப்பாங்களா? சொல்லுவேன், ஒரு வாட்டி எடுப்பேன், அது ஒழுங்கா வர இல்லைன்னா அவனுக்கு டக்குன்னு காலில் விழுந்துருவேன். ஒரு கூட எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துருவேன். ஆனால் பரவாயில்ல, எடுத்து வந்துருவாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க ஒரு வீடியோ எடுத்து அது நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வரும்போது நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி நம்ம வருது. ஸோ இது தாண்டி இந்த பொது கருத்துக்கள்லாம் சில சொல்கிறீங்க. இந்த பொது கருத்துக்கள்னா அந்த மீன் சார்ந்த பொது கருத்துக்கள், இந்த கனவை முட்டை, இதெல்லாம் எப்படி அந்த ஐடியா வந்துச்சு இதை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு? நான் அது வீடியோ பண்ணது தானே. வீடியோ பண்ண அது எப்படின்னா, நான் நிறைய முட்டையை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இதான் கனவு முட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ ஒரு சினிமா நடிச்சும்போது அப்போ நிறைய பேர் வந்து அந்த இதை பார்த்து பேச தான் போட்டாங்க. அப்போ சினிமா நடிச்சும்போது இப்போ ஒரு சினிமாவில் ஒரு காமெடி இருந்தால் தான் அந்த படம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அப்போ நான் நினச்சேன், அப்போ எல்லா கடப்புறத்து மக்களும் ஒரு மாடலை போடுதாங்க, அப்போ நம்ம மக்கள் பிடிச்ச மாதிரி ஒரு முட்டை எரித மாதிரி ஒரு வீடியோஸ் போடுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ண என்னன்னா எதிரி மாறாமல் நடந்தது. நான் அப்படி பண்ணலான்னு நினச்சேன். அப்போ போட்டில் வந்த ஃப்ரெண்டு மாறங்க எல்லாரும் என்னை எரிய தொடங்கினாங்க. எரிய தொடங்கும்போது நான் வந்து அப்போ அதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அது நான் வந்து சீரியஸாகிட்டு தான் அவங்களுக்கு கோவப்பட்டது. அது கணக்காக வாயுவில் போடும். ஆனால் அதுக்கு பிறகு தான் அந்த சீரியஸாக வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டில் விளையாட்டா காமெடியாக எல்லாமே வெளியே கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் இந்த வலையை வீசும்போது அந்த கனவு மீன் வரும், அந்த முட்டையும் சேர்ந்தே வந்துடுமா இல்லை அதுக்கு தனியாக வலை போடணுமா? ஆமாம், சேர்த்து வந்துடும். அந்த வார காரணம் என்னென்னா, வல்லகரங்க அந்த அக்கடி இதெல்லாம் போடுவாங்க, ஆழத்துலேயும் கிடக்கும், தண்ணி நீர்வட்டம் அந்த இதுக்கெல்லாம் அப்படியே கொண்டு வருவோம். அந்த வலையில் மாட்டுறது உள்ளதான் சாக்கு மண் இருக்கும், அந்த மண்ணெல்லாம் வெட்டு வச்சுன்னா அது அப்படி வந்துடும். அதில் தான் இந்த கொஞ்சம் முட்டை இதெல்லாம் இருக்கும். 1-2 அப்படி வரும்போது அந்த முட்டையெல்லாம் பெருத்து கிடக்க மாதிரி இருக்கும், அதை எடுத்து தான் அப்படி பண்ணுது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டீங்க, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க மக்கள்? இப்போ நீங்கள் ஒரு திடீர்னு கோடி மீனை போகிறீங்க, இல்லை குறும்பனை போகிறீங்க, மண்டைக்காடு போகிறீங்க, இல்லை குளச்சலே போகிறீங்கன்னா எப்படி அங்கே உள்ள மக்கள் உங்களை பார்க்குறாங்க? நான் வந்து எனக்கு வந்து ஒரு புதிய மனுஷனா எனக்கு தெரியுது மக்கள் பார்க்கும்போது. டக்குன்னு வந்து நான் இப்போ பைக்கில் போகிறா இருந்தாலும் காய் ப்ரோ ஆலன் ப்ரோ போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு உள்ள நான் ஒரு புதிய மனுஷனா எனக்கு தோணும், புதுசாக தோணுது மாதிரி எனக்கே தோணும். ஏன்னா நமக்கு ஒரு முகத்தை பார்த்தாலே யாருக்கும் தெரியாத முகத்தை பல லட்சக்கணக்கான மக்கள் தெரியப்படுத்திருக்கோம் நமக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஊர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி புதுசா தோணும். உங்களை திடீர்னு பாக்குறவங்க இந்த ஊர் தானு கேட்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு கோடி மீனதான், உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு, உங்க வீடியோ விரும்ப பார்ப்போம், சின்ன குழந்தை சாப்பாடு கொடுக்கணும்னாலும் உங்க வீடியோஸ் பார்த்து கொடுத்துருக்கேன். நிறைய மக்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லும் போது அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை, இப்போ ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்னா மேக்ஸிமம் வந்து வெளியெல்லாம் போவாங்க, வெளியே கூப்பிடுவாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்களா? இதோட 4 அவார்டு வாங்கி தந்திருக்காங்க. இப்போ மிக பெரிய நன்றி என்னன்னா, இப்போ உங்களுக்கு மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 அவார்டு, கோயம்புத்தூர்ல 2 அவார்டு தந்திருந்தாங்க, ஒரு கன்னியாகுமரிலையும் அவார்டு தந்திருந்தாங்க. பின்ன அடுத்த ஒரு அவார்டு இருக்கு, அது போய் வாங்கணும். அப்போ இப்படியே போய் கூடிய சீக்கிரம் உங்களை பிக் பாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கும் பிக் பாஸ்ல போய் ரொம்ப ஆசை தான். பிக் பாஸ்ல போனால் மக்கள் மனசுல பெருத்து இடம் பிடிச்சலாம். காமெடியிலேருந்து விளையாட்டு, அது விளையாட்டு தானே, அந்த விளையாட்டுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவேன். அந்த திறமை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மதுரையில் நம்ம டாக்டர் திவாகர்
நேர்காணல் பண்ணியிருந்தோம். அப்போ அவர்கிட்டே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை பிக் பாஸ் போவீங்க அப்படின்னு. அவர் இந்த டைமில் இந்த சீசனில் பிக் பாஸில் இருக்காரு. ஸோ அடுத்த சீசனில் உங்கள் நண்பன் ஆளனா கண்டிப்பாக பிக் பாஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. ஏன்னா நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம அவ்வளோ உழைக்கிறீங்க. அந்த தொழில், அந்த வறுமை, அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் நம்ம சிரிச்சுட்டே அந்த உழைக்கும் போது அதுக்கான பலன் வந்து கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாவில் செலிபிரிட்டிஸ் நிறைய இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க உங்க கூட தொடர்பு கொள்ளாங்களா? ஆமாம், தெங்கடல் மீனவன், வேற பிளாக்கி ஸ்டார். பிளாக்கி ஸ்டாருக்கு உங்களுக்கு நல்ல உறவு? ஆமாம் ஆமாம், நல்லா அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பேசுவாங்க. ஆனால் என்ன வீடியோஸ் நிறைய வீடியோக்கு அவங்க லைக் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்லையும் பேசியிருக்காங்க. சொல்லுவாங்க இன்னைக்கு நீ 10K அடிச்சிட்டனா நாளைக்கு 50K 100K 150K அப்படி நீ தாண்டு வா அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் தந்திருக்காங்க. நல்லா தட்டி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், நல்ல சப்போர்ட் தந்திருக்காங்க. வளர்ந்து வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தாண்டு போன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தெங்கடல் மீனவர் அண்ணனும் அப்படி தான் வாட்ஸ்அப்பில் பேசினாலும் நீ இந்த இப்போ எடுத்த முயற்சியை விடாத, அப்படியே வந்துட்டே இருக்கு. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் எல்லாத்துலேயும் போடு. நீ இப்போ யூடியூப்லேயும் உன் வீடியோ வர ஆரம்பிச்சிட்டது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அப்படி பண்ணிட்டே நல்ல சப்போர்ட் ஆறுதலை தருவாங்க. அப்போது எல்லா இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இப்போ பிளாக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொலைக்காட்சியில் ஆமாம் போயிருக்காங்க. அந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறது உண்டா? ஆமாம், பிளாக் ஸ்டார் அவங்க வந்து இப்போ இடையில விட அந்த சிம்பு வச்சு ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாங்க. ஆனால் ரொம்ப அற்புதமாக மன்மதன் படத்தில். ஆமாம், மன்மதன் அந்த இதுக்கு நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பிளாக் ஸ்டார் நடிப்பு வேற லெவல், சல்யூட் கொடுத்துடலாம். சூப்பராக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நம்மளும் அவரை நேர்காணல் பண்ணும்போது கூட அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. நேர்காணலுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துச்சு, கரெக்டாக அந்த கேட்குற பதில் எல்லாம் பொறுமையாக, எவ்வளோ கோவப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் அந்த கோவப்படாமல் சிரிச்சுட்டு கேட்பாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்க பார்த்துருக்கேன். 4 வாட்டி போயிருக்கேன். 4 வாட்டி. அவங்க அம்மா எல்லாம் எப்படி உங்கள்கிட்ட நல்ல புள்ள மோனை அப்படி சொல்லிட்டு நல்ல பாசமாக இருப்பாங்க. வந்தாச்சுன்னா எப்படியும் டீ காப்பி ஏதாவது ஒன்று தந்துட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசமாட்டி எங்கிட்ட நடந்திருக்காங்க. பிளாக்கி சார் அண்ணனை சொல்ல போனால் அவங்களும் வந்த உடனே அப்படின்னா பாசமாக உள்ளே தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு வா எப்படி இருக்க, உன் வீடியோஸு உனக்கு சிரிப்பு தாங்க முடியலையே, நீ ரொம்ப நல்லா இருக்கே அப்படி ஒரு நாள் மீன் கொண்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக காமெடியாக நம்மள்ட்ட அன்பாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேறு மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முதல் உரிமை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நடிப்பே தெரியாது, நடிப்புன்னு என்னென்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது. ஆமாம், நீ இப்போ சொன்ன உண்மைதான். இப்போ நடிப்பு தெரியலன்னு சொன்னால் அது அவங்களுக்கு என்னத்து நடிப்பு தெரியல. நீங்கள் நடிப்பு தெரியாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க, வளர்ந்து தானே இருக்கீங்க. நடிப்பு தெரியாதே இல்லை, நடிப்பு தெரியாத மனுஷனே கிடையாது. நடிப்பு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்போ கூண்ண சாதி குறைஞ்ச சாதின்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா. அது மாதிரி நடிச்ச தெரிஞ்சவனும் நடிச்ச தெரியாதவனும் இருக்கும் தெரியுமா. இப்போ நடிச்ச தெரியாதவன் தான் மேலே போன்றிருக்கான். இப்போ நடிச்ச தெரிஞ்சவன் அப்படியே இருந்துட்டே இருக்கான். ஆனால் அவனு நல்ல பேர் புகழ் உண்டு. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை டக்குன்னு கிடையாது. லெவலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். அந்த ஒரு ஹீரோ நிறைய படம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் சில பெரிய நடிகர்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப மன உடைஞ்சு அதை பேசுறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்கள் நண்பன் ஆளாண்டு தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ இந்த நேர்காணல் அவரும் பார்ப்பாரு. ஸோ அப்போ இந்த வாழ்க்கை, அது கடல் தொழில், இந்த கடல் தொழில் பார்க்கும்போது திடீர்னு அலைன்ஸ் பார்க்குறாங்க வீட்டில். அந்த பொண்ணு ஓகே சொல்லுவாங்களா, விரும்பி இதை ஏற்றுப்பாங்களா? மாப்பிள்ளை என்ன தொழில் பார்க்குறாரு, கடல் தொழில் பார்க்குறாரு. ஆமாம், அதனால் கடற்பரத்து உள்ள மக்கள் வந்து இப்போ கடல் தொழில் போகிறவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா கடற்பரத்து மக்களை தான் தெரியும் கடலில் உள்ள கஷ்டம் என்ன, இந்த ஆட்களை கெட்டுனா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கடற்பரத்து பெண்களும் தெரியும். இப்போ வடக்குள்ள பெண்கள் 1-2 பேர் தான் தெரியும். இப்படி இருக்கலாம். ஏன்னா சிலவங்க சாதி மதம் இப்படியெல்லாம் பார்ப்பாங்க. சிலப்போ குறைஞ்ச சாதி, பெரிய சாதி, அந்த சாதி, வந்த சாதி, போன சாதி, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உலகத்தில் வாழ முடியாது. நல்லவன் உண்டு, கெட்டவன் உண்டு, பொறுக்கும் உண்டு, புறப்போக்கும் உண்டு. ஆனால் இவங்க வந்து இப்போ என்னன்னா புறப்போக்கு பார்த்தா நிறைய லைஃப் நல்லா போன்றிருக்கு. அவனை கெட்டு தான் லாஸ்ட்ல நிறைய லைஃப் சீரழிஞ்சு கிடக்கி. நல்லவனு எல்லாம் இப்போ ரோட்ல எல்லாம் சும்மா அனாதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்க. வாழ்க்கை தான் பெருத்து கிடக்கி. அப்போ நல்லவனுக்கு வாழ்க்கை இல்லை. உண்மையை சொல்ல போனால் அதான், நல்லவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. நல்லவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் 100 இப்போ நான் மட்டும் இல்லை, நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க நல்லவங்க வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து
அந்த பையன் இப்படி குடிச்சுதான், இந்த பையன் இப்படி குடிச்சுதான் அப்படி சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் உண்மை சொல்ல போனால் சில டைம் சிலவங்க குடிச்சவங்களும் நல்லவங்களும் பெருத்தி இருக்காங்க. குடிச்சாதவங்க நிறைய விஷயத்தில் கெட்டது பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னா நிறைய லைஃப்பில் இப்போ செய்தியில் பார்த்தாலும் கூட தெரியும், மாமியாரை கொல்லுட்டான், பொண்டாட்டியை கொல்லுட்டான், மருமனை கொல்லுட்டான், பெத்த மக்களை கொல்லுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் விசாரிச்சு பார்க்கணும், பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு குடி பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு மனுஷன் இப்போ குடிச்சானா அவனுக்குள்ள வேதனை வலி பெருத்தி இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்லவனுக்கு ஒரு நல்ல காலமே கிடையாது. அப்போ யாருக்கு பெற்றவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கெட்டு கொடுக்கணும், அமைச்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பழக்கம் இருக்காது. சிலவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே குண்டனி சொல்லி கொடுக்க ஆட்கள் உண்டு. சும்மா எதிரி டீமாக இருக்காதா? அப்போ கடப்புறத்தில் குண்டனி இருக்கு. ஆமாம், பெருத்து இருக்கு. பெருத்து இருக்குன்னா இப்போ வந்து பக்கத்து வீட்டு ஒரு சின்ன ஒரு பகை இருந்தாலும் நம்ம வீட்டு பகை தான். ஆனால் அடுத்த வீட்டுக்கும் அவங்களுக்கு பகை இல்லை. அவங்களுள்ள பேசி சொல்லுவாங்க, என்ன நடக்கு அப்படி சொல்லி பேசுவோண்டு. இந்த மாதிரி நம்ம கடப்புறம்னு சொல்ல முடியாது, நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டாங்க. பொதுவாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குண்டனி பெருத்திருக்கு. ஆமா, பெருத்திருக்கு குண்டனி. அதுக்கு தான் அதை பைத்தர் அப்படின்னு மனுஷன் அப்படின்னா எல்லாமே கோமா வரும். அப்போ இந்த கோடிமலை அந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கா இல்லை பொதுவாக எல்லா இடத்துல? பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது இருக்காத இடமே கிடையாது. இந்த குண்டனி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? குண்டனி எங்கே பார்த்துனா நிறைய விஷயத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட நடக்க ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுவோம், கேட்டேன் எனக்கு ஒரு சம்மந்தம் வந்து பார்த்து பக்கத்து வீட்டில் என்ன சொன்னா போல எனக்கு அப்படியே மாறு போச்சு அப்படி சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு சொன்னவங்களும் உண்டு. அப்படி சொல்லும்போது அவங்க மனதில் எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு பையன், ஒரு நல்ல ஒரு பையன் தான், அவன்கிட்ட ஒருத்தர் குண்டனி சொல்லி மார் போன சம்மந்தம் வேற ஒருத்தனோட கெட்டு கொடுத்து அந்த லைஃப் சீரழிஞ்சு சிந்தாமாகி எல்லாமே லைஃப் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சம்பந்தம் வந்து கெட்ட பத்தி இவன் நல்லா இருக்கான். அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். கடவுள் சோதிச்சாலும் கைவிட மாட்டார். ஆமா, கண்டிப்பா கைவிட மாட்டார். எப்படி ஒரு வாழ்க்கையில ஜெயிச்சணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்குள்ள நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும், கண்டிப்பா வந்துடும். இல்லை, அந்த முயற்சி வந்து உங்கள் நண்பன் ஆளுங்கிட்ட அதிகமாக இருக்கு. அது எதையும் சாதிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். நான் பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், உங்களுக்கு வியூஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1.5-2 வருஷத்தில் இவ்வளோ இடத்துக்கு வந்து ஒரு இவ்வளோ தூரம் அந்த வீடியோ ரீச் பண்ணுறது. ஏன்னா இப்போ நான் பார்த்தா நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து மில்லியன் பேருக்கு. ஆமாம், இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஏங்குவாங்க, இப்படி நாங்களும் வீடியோ போடுறோம் எங்களுக்கெல்லாம் வரலையே, இப்போ உங்கள் நம்ம நார்மலாக போடுறாரு அவருக்கு வியூஸ் வருது அப்படின்னு. ஆனால் அது வந்து உங்கள் உழைப்பு. ஆமாம், கண்டிப்பாக உழைப்பு. அந்த டெய்லி ஒரு வீடியோ போகலன்னா கூட அடுத்த வீடியோ தைரியமாக போடணும், அது உண்மை. பின்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 2000 சில்லற ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது பின்னொரு நபர்கள் அப்படியான பின்னொரு ஆட்களுக்கு வந்து ஒரு 8000 ஃபாலோவர்ஸ், 5000 ஃபாலோவர்ஸ், 6000 ஃபாலோவர்ஸ் இப்படியெல்லாம் இருந்த டைம் வந்து எனக்கு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்க முன்னாடி நான் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் உசந்துட்டேன். அது வந்து நான் நினச்சும் போது நானும் பெருமைப்பட்டேன், அது எனக்கு கூட இருந்த அந்த பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் மாரங்களும் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி டக்குன்னு வந்துட்டே அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ எனக்கு கூட அப்போ தான் அவங்க வந்து என்னோட நல்லா பேச ஆரம்பித்தாங்க, உன்னை நடிப்பு நல்லா அறி, உன்னை டான்ஸ் நல்லா அறி அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சப்போர்ட் அவங்களும் தர ஆரம்பித்தாங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் தொழில் போகிறது குளச்சல் தானே, இல்லை தேங்காய்பட்டினம், முட்டம், இல்லை கேரளா, தேங்காய்பட்டினம், சென்னை வரை போயிருக்கேன். மாறி அப்படியே வருவேன், மங்களாபுரம். கடல் மாறி போகிறீங்க, ஒரே ஊரில் தொழில் பார்க்க முடியாதா? இல்லை, பார்க்கலாம். சில டைம் வந்து இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும், சில டைம் போட்டு வேலையாக இருக்கும். அந்த டைம் போட்டு வேலைன்னா இப்போது 1 மாதம் வேலை, 10 நாள் வேலைன்னு சொல்லும்போது நாங்கள் பிடிச்ச இடத்துல போய் தொழில் பார்த்துன்னு வரலாம். அது சிரமம் ஒரு போட்டில் போனால் மட்டும்தான். இப்போ சிரமம் ஒரு போட்டு இல்லைன்னு சொன்னால் பெருத்து போட்டில் அப்படி போகலாம். இப்போ நான் ஒரு போட்டில் சிரமம் போட்டிருக்கேன், அந்த போட்டில் ஒரு 20 நாள் வரை வேலை. அப்போ வந்து அந்த போட்டை நம்ம இருக்க முடியாது. அப்போ வந்து மங்களாபுரம், கேரளா, சென்னை எந்த ஒரு இடத்துல பார்த்துட்டு 50 நாள் பார்த்து தொழில் பார்த்துட்டு அடுத்த மறுபடியும் குளச்சல் வந்துடலாம். இப்போ குளச்சலில் வேலை நடந்துட்டு ஒரு போட்டில் வேலை நடந்துட்டு இருக்குன்னா அதில் 20 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு போட்டு 1 மாதம் ஆகும்னா அப்போ அந்த 20 பேரும் பல ஊருக்கு தொழில் போயிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி வந்துடுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் சிலவங்க 1-2 பேர் அது வேற ஒரு போட்டில் தொழில் நடந்துட்டோன்னா அது அப்படியே போயிடுவாங்க. அப்படி போக பார்ப்பாங்க.
மிச்ச ஆட்களை வந்து இதில் போட்டில் வந்து சம்பளம் கொடுப்பாங்களா இல்லை பேட்டா மாதிரி எப்படி கொடுப்பாங்க? பேட்டா ஒரு நாளுக்கு கடலில் கஷ்டப்பட்டு வந்தால் ஒரு நாளுக்கு 500 ரூபா. ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் திரும்பி வரும்போது வேறு ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லை திரும்ப வரும்போது அப்படி இல்லை. மொத்தமே ஒரு நாள் 500 ரூபா. ஒரு நாள் 500 ரூபா, 10 நாள் 5000 ரூபா கொடுத்துருவாங்க. அப்போ வேற ஏதாவது வருமானம் திருப்பி பேட்டா அந்த மாதிரி கொடுப்பாங்களா? வேற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஏதாவது கொடுப்பாங்களா? அது வந்து எப்படின்னா நல்ல வேலை செய்த ஆட்களுக்கு பங்கு பைசாலாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 1000 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. அது ரொம்ப வேலை பார்க்குறவங்க, அது ஸ்ட்ராங்கும் விசுவாசமாக இருக்கவங்க அந்த மாதிரி. ஆமாம், நல்ல இல்லை நல்ல கஷ்டப்படுது ஆட்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. அல்லது பங்கு ஏதாவது வித்தியாசம் கொடுப்பாங்களா? பங்கோட அப்படி சேர்த்து கொடுப்பாங்க. பங்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். அது வேலை செஞ்சாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. பங்கு எந்த மாதிரி பிரிப்பாங்க? பங்கு வந்து 60-40ன்னு சொல்லுவாங்க. 60 வந்து ஓனருக்கு, 40 வந்து எங்களுக்கு. அப்படி. அப்போ அந்த செலவு எல்லாமே, அந்த கொண்டு போகிற சாப்பாடு செலவு எல்லாமே அந்த 60ல் சேருமா 40ல் சேருமா? அது வந்து அதெல்லாம் பிடிச்சின்னு அதையெல்லாம் எடுத்து போய் தான் எல்லா செலவும் போக தான் 60-40. ஆமாம், ஏன்னா அது எல்லாம் போய் தான் 60-40. ஏன்னா இப்போ டீசல், ஐஸு, ரேஷன், தண்ணி, அது இது ஆனை பூனை குதிரை பன்னி எலி எல்லாம் அப்படி எல்லாம் பிரித்து போன பிந்தி இப்போ 2 லட்ச ரூபா இருக்காருந்தா எல்லாம் செலவெல்லாம் போய் இப்போ 2 லட்ச ரூபா கையில் இருக்காருந்தா அவங்கள 60 எங்கள் 40 அப்படி பிரித்து எடுத்துருவோம். அப்போ செலவு வந்து அதிகப்பட்டுலாம் வாங்குவாங்கல்ல? ஆமாம், அதெல்லாம் யார் எடுப்பா? அது வாங்குதவங்க அவங்க. அப்படி இப்போ நான் ஒரு 20,000 ரூபாய் இப்போ பட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பைசா வாங்கி வச்சேன்னா கேட்பாங்க, இப்போ பட்டு கொடுக்குதியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 20,000 ரூபா பங்கு கிடச்சிட்டோன்னா 10,000 வச்சு சொல்லுங்க, இல்லாட்டா 5,000 வச்சு சொல்லுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதை குறைச்சப்பா. அப்போ அங்கே அதிகப்பட்டுலாம் கொடுப்பாங்க. ஆமாம், அதிகபட்சம் நல்ல வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதிகபட்ச சொல்ல போனால் ஒரு 20,000 ரூபா கொடுப்பாங்க, 25,000 ரூபா கொடுப்பாங்க. அப்படின்னா சிலவங்க கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்காத ஆட்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச 25,000 வரை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல கேரக்டர் உள்ள ஓனர்னா கொடுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. சிரம போகிற ஆட்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. இல்லை நம்பிக்கையின் பேரில், விசுவாசத்தின் பேரில். ஆமாம், கொடுக்குறது. ஆமாம். ஆனால் ஒரு தொழிலுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கடலில் போயிட்டு வரும்போது ஒரு உத்தேசம் ஒரு 25,000 ரூபா இல்லை ஒரு 30,000 ரூபா பார்த்துட முடியுமா? பார்த்துடலாம். ஆமாம், 30,000 வரை வாங்கியிருக்கேன். அந்த 5,000 ரூபா பேட்டா ப்ளஸ் ஒரு 25,000. ஆமாம், அப்படி வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி இந்த சேர்த்து அந்த பல்க் அமௌண்ட்டை கொண்டு உங்கள் வீட்டில் கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதில் எப்படி நாங்கள் 5,000 ஆட்டை போட்டுருவோம். நீங்கள் உங்கள் செலவுக்கு எடுத்துருவீங்க. செலவு எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துருவோம். அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு பெருசாக வரும்போது அவங்க சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த இதை கொடுக்கும்போதே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுலேயும் கேட்பாங்க எவ்வளோ கிடைச்சது அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் சொன்னால் இதுக்கு நான் கொடுத்தோமா, அதுக்கு கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அது கொடுக்கும்போது அது சந்தோஷமாக வாங்குவோம். சந்தோஷம் தான் இருக்கும். தொழிலுக்கு வந்து யாருமே வந்து விரும்பி வரல, கஷ்டத்தின் மத்தியில் அப்படி தான் வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கான ஒரு வருமானம் கிடைக்கும் போது இந்த தொழிலை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அடுத்த தலைமுறை இந்த மீன் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருமா? வரும், கண்டிப்பாக வரும். அந்த தொழில் என்னைக்கும் போகாது. இப்போ என் பிள்ளையா இருக்கட்டு கண்டிப்பாக அந்த தொழில் பார்க்க தான் செய்யும். ஏன்னா இப்போ படித்தவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கல. ஆனால் படித்தவனாக இருந்தாலும் சரி, படிப்பு இல்லாதவங்க இருந்தாலும் சரி, இந்த கடல் தொழில் என்னைக்கும் கை கொடுக்கும். இந்த தொழிலை நம்பி எப்போ வேணாலும் போகலாம், கை கொடுக்கும். சரி, கண்டிப்பாக கொடுக்கும். சரி. கடல் தொழில் அது உயிரை மறந்து குடும்பத்தை மறந்து ஒரு 10 நாள் இல்லை ஒரு 12 நாள் இல்லை ஒரு 7 நாள் மீன் கிடைக்கிறத பொறுத்து அது தொழில் பார்த்து அந்த வெளியில் கொண்டு அந்த வருமானத்தை கொண்டு வந்து அதை வீட்டில் சேர்த்து அது சந்தோஷமாக இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். இப்படி தான் டெய்லி ஒரு மீனவனுடைய அந்த வாழ்க்கை. ஸோ இந்த மத்தியில் அந்த வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம் மூலமாக பதிவிட்டு அதில் வந்து பிரபலமான உங்கள் நண்பன் ஆலன் நேர்காணல் பார்த்துருப்பீங்க. அவர் குறிப்பிட்ட போல சில ஆசைகள், சினிமாவில் வரணும், அடுத்த முறை அவரை பிக் பாஸில் பார்க்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இது எல்லாருக்குமே இயற்கையான ஆசைகள் தான். ஆனால் இருந்தாலும் அவர் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த வீடியோ எல்லாம் போட்டு அந்த லைக்ஸு, ஃபாலோவர்ஸ் இதை தாண்டி இந்த மக்களுக்கான ஒரு கருத்து, அந்த கடல் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீங்கள் நேர்காணலில் பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.